மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு நம்மளுடைய கோயம்புத்தூர் வருகை தர இருக்கிறாங்க. பீகாரில் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்ற பிறகு தமிழ்நாட்டில் நம்மளுடைய முதல் முறையாக இந்த கோயம்புத்தூரில் விவசாயிகளினுடைய நிகழ்ச்சிக்காக வர இருக்கிறாங்க. இயற்கை விவசாயிகளினுடைய மாநாட்டில் கலந்து கொள்ள இங்கே வர இருக்கிறாங்க. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 2014 விவசாயிகளுக்காக பல்வேறு நல்ல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் மிகவும் ஒரு முக்கியமான திட்டம் விவசாயிகளை ஊக்குவிக்கின்ற விவசாயிகளுக்கான சன்மான நிதியானது. அந்த திட்டத்தினுடைய 21வது இன்ஸ்டால்மெண்ட்டை நாளைக்கு, அதாவது வருடத்திற்கு 6000 ரூபாய் ஒவ்வொரு விவசாயிக்கும் நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே செலுத்துகின்ற இந்த திட்டம் இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11 கோடி விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு நேரடியாக அவர்களுடைய வங்கி கணக்கிலேயே அந்த விவசாயிகளுடைய சன்மான தொகையை வழங்குகின்ற இந்த திட்டத்தினுடைய 21வது தவணையும் கூட நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் நாளைக்கு அந்த தவணை தொகை விடுவிக்க இருக்கிறார்கள். விவசாயிகளுடைய வாழ்வில் மேம்படுவதற்கு, விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு, இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாடும் நம்மளுடைய குடிசாவில் நடைபெற இருக்கிறது. அந்த மாநாட்டையும் தொடக்கி வைக்க நம்முடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். தமிழக மக்கள் சார்பில், தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவர்களை வருக வருக என்று அன்போடு நாம் வரவேற்போம். அதே போல இந்த ஆனால் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இன்றைக்கு நாட்டில் உங்களுக்கு பார்க்குறீங்க, இந்தியா முழுவதும் அல்ல உலகம் முழுவதும் ஒரு தலை சிறந்த தலைவராக விளங்கி கொண்டிருக்கிறார்கள். கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய வேகம், இந்தியாவினுடைய வளர்ச்சியினுடைய முன்னேற்றத்தினுடைய வேகத்தை மக்கள் ஒவ்வொருவரும் கூட கண்டு கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய இலக்கு இந்த நாடு வளர்ச்சியடைந்த நாடாக 2047 இந்த நாடு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமடைந்த நாடாக, வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்ற அந்த பாதையை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்க்குறீங்க, இந்த நாட்டில் விவசாயிகளாகட்டும், ஏழை எளிய மக்களாகட்டும், அல்லது நடுத்தர மக்களினுடைய மேம்பாடே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 25 கோடி மக்கள் இந்த 11 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் பிலோ பாவர்ட்டி லைன்லேருந்து, அதாவது வறுமை கோட்டிற்கு கீழிருந்து வறுமை கோட்டுக்கு மேலே வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறார்கள். தேசிய ஹைவேக்கள், விமான நிலையங்கள் விரிவாக்கம், வந்தே பாரத் ரயில், அதே போல் மெட்ரோ ரயில்கள், இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டை நாம் பார்க்குறோம். புல்லட் ட்ரெயின் நாம் எல்லாம் பேப்பர்லேயும் சினிமாவில் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி இந்தியாவில் புல்லட் ட்ரெயினை சாத்தியமாக்கி இருக்கிறது நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வரவேற்பது தான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும். இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வேலை செய்கின்ற பிரதமரை நாம் அனைவரும் கூட வரவேற்போம். இப்போ இந்த எஸ்ஐஆர்ல வருவாய்த்துறை இல்லைன்னு நாங்கள் வேலைக்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு கேரளாவில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. வருவாய்த்துறை வேலை செய்ய மாட்டோம், பல்வேறு குளறுபடிகள், மக்கள் எது சொன்னாலும் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஆனால் நீங்கள் பார்க்குறீங்க, பீகாரில் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அந்த மக்களினுடைய வரவேற்பு, பீகார் மக்களினுடைய மிகப்பெரிய ஒரு பங்களிப்போடு அந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு, அங்கே என்ன எஸ்ஐஆர்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அதாவது போலி வாக்காளர்கள் அல்லது இரட்டை வாக்காளர்கள், இறந்து போன வாக்காளர்கள், இந்த வாக்காளர்களை நீக்குவதற்கான ஒரு சிறப்பு முகாம், அவ்வளோதான். இதுதான் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று சொல்லக்கூடிய எஸ்ஐஆர். அதை தான் தேர்தல் கமிஷன் அவர்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதே திமுக காரங்களே சொல்கிறாங்க போலி வாக்காளர்கள் இங்கே சேர்த்துருக்கிறாங்கன்ட்டு. இதே கொளத்தூரில் கிட்டத்தட்ட 4000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்ட்டு. இதே வைகோ அவர்களே சொல்கிறாங்க இங்கே வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர்களாக இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் களைப்பட வேண்டும் இல்லைங்களா? ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல், மிக முக்கியமாக தேர்தல் நடைபெறுகிறது. அந்த தேர்தல் நியாயமாக இருக்க வேண்டும், வாக்காளர்கள் நியாயமான வாக்காளர்களாக இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துவது தேர்தல் கமிஷனாக இருக்கிறது. அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். அசாம்ல தேர்தல் இருக்குது, அதுல பாத்தீங்கன்னா எஸ்ஆர் மட்டும் அமல்படுத்துறாங்க. ஆனா பாஜக ஆட்சி இல்லாத வரக்கூடிய ஆண்டில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு, அதே போல கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐஆர் அமல்படுத்துறாங்க. எஸ்ஐஆர் இப்போ உங்க கூட சேர்ந்து 12 மாநிலங்கள், மத்திய பிரதேஷ் யார் இருக்கிறா,
பிஜேபி தான் ஆட்சி இருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் எஸ்ஐஆர் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. பீகாரில் யார் ஆட்சி இருந்தால் பிஜேபி ஆட்சி தான் இருந்தது. அங்கே வந்து நடந்து கொண்டு அதனால எந்த மாநிலம் என்பது முக்கியமல்ல, மக்களுக்கு வந்து எங்கே தேவை இருக்கிறது. இந்தியா முழுவதும் நடத்த இருக்கிறாங்க எஸ்ஐஆர் வந்து. அதில் ஒவ்வொரு மாநிலமாக இப்போ 12 மாநிலம் அது வந்து எல்லாமே பிஜேபி இருக்கின்ற மாநிலங்களும் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறது. பீகாரை போல வெற்றி தமிழகத்தில் பெற முடியாது. ஏன்னா பீகார் மாநில முடிச்சதுக்கு அப்புறமே பிஜேபியோட கவனம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு விரும்பம் இருக்கு. ஆனா அதெல்லாம் தவிர்ப்படியா இருக்கு. தமிழக மக்கள் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்கன்னா, ஏப்ரல் மாதம் அல்லது மே மாசத்துல 2026 தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சியானது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று, நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. தமிழக மக்கள் அதற்காக தயாராகிவிட்டார்கள். நன்றி நன்றி. இந்த செங்கோட்டையனுக்கு வந்து பிஜேபி அங்கே டெல்லியில் பார்த்துக்கணும்.